நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே பேச்சே இல்லைடா, இதுக்கு மேலே ஆக்ஷன் தான். நம்ம மல்லி எவ்வளோ நாளுக்கு தான் பொறுத்துன்னு வந்தாங்க சொல்லுங்கள். இப்போ நம்ம விஜயை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பக்கம் வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிருக்காங்க. இதோட ஒரு கேவலமான விஷயம், அசிங்கமான விஷயம் யாருக்குமே நடக்காதுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம ராஜேஸ்வரியோட சூழ்ச்சி தாங்க. ராஜேஸ்வரி சூழ்ச்சி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எத்தனை டைம் விஜய்க்கு படித்து சொன்னாங்க நம்ம மல்லி. ஆனால் விஜய் அதை கொஞ்சம் கூட காதலே வாங்கலைங்க. அவரை பொறுத்த வரைக்கும் தான் அக்கா மேலே இவங்க வீண் பழி போடுறா, தான் அக்காவை எங்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இஷ்டத்துக்கு ஒரு கற்பனை பண்ணிட்டு இருந்தார். இப்போ தான் அக்காவே சட்டையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு வெளியே தள்ளும் போது தான் அந்த வழி தெரியுது. ஒரு பக்கம் அந்த அக்காவே எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்களா, அக்கா உங்களை நான் மழை போல் நம்பினா, ஆனால் நீங்கள் என்னை இப்படி பண்ணிட்டீங்களே, அவமானப்படுத்திட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு மனதளவுலையும் ஒரு பக்கம் அப்படியே கூணி குறுகி போய் உக்காந்து இருக்காரு. இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம விஜய் இன்வால்வ் ஆகுவாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மன வேதனை இருக்காரு நம்ம மனசை. சரி நம்ம மல்லி இந்த சமயத்தில் என்ன சொல்ல போகிறாங்க, ஏது சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. இதோ பாருங்கள், எப்படி நீ என் புருஷனை விஜய் இந்த வீட்டை விட்டு அனுப்புனியா, சொத்தெல்லாம் ஏமாத்தினியா, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே இவருக்கு திரும்ப வரும், திரும்ப வர வைப்பேன். நீ எப்படி 420 4 வேலை செஞ்சியோ அது எல்லாமே நிரூபித்து விஜயோட சொத்தை விஜய்க்கு நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சவால் விடுறாங்க. எப்படி உன்னால் முடியும், முடிஞ்சதை பார்த்துக்கூடி, நானும் என் தம்பி என் கூட இருக்கட்டும், போனால் போதும் சொல்லிட்டு இத்தனை நாள் உண்மையாக சொல்லாமல் மூடி வச்சேன். ஆனால் நீ ஒரேடியாக உடைச்சிட்டல, இதுக்கு மேலே நானும் உடைக்காமல் இருந்தேன், எப்படி தரலாம், அதான் உடைச்சிட்டேன் விஜய். இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் எந்த தகுதியும் இல்லை, நீயா போயிட்டா நல்லது. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம விஜயோட சித்தி வந்துடுறாங்க. அவங்க வந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க. என்னடா விஜய் போயும் இவ்வளோ நம்பினியாடா, நான் அப்போயே உனக்கு படித்து சொன்னேன், இவ்வளோ நம்பாதரா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறத கொஞ்சமான கேள்றான்னு சொல்கிறேன். ஆனால் நீ இருந்துன்னு அக்கான்னு சொல்லிட்டு அக்கா மேலே உயிரை வச்சுருந்தேன். என்ன தான் அக்கா இருந்தாலும் அவள் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே கேரக்டர் எல்லாமே உனக்கு எல்லாமே கிடைக்கிது, எனக்கு எல்லாமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கேவலமான எண்ணத்தோடு வளர்ந்தவிடா. அவளை பற்றி நான் ஃபஸ்ட்டே உனக்கு ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் நீ அதை பற்றி எதுவுமே கேர் எடுத்துக்காமல் அக்காவை இந்த மாதிரி நம்பி இப்படி நாசமாக போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன மாசத்தி பண்ணுறது, நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதுக்கப்புறம் உழைச்சா மட்டும்தான் சோறு அப்படின்ற நிலைமையில் தள்ளப்பட்டார் நம்ம விஜய். இப்போ எங்கே போக போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேகை பையை எடுத்துகிட்டு நேராக நம்ம பாபு இருக்கார்ல அவரோட வீட்டுக்கு தாங்க போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு பக்கம் மன வேதனையில் கும்பிரி ஆள்றாரு. நம்ம பாபு இருந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஒரு பக்கம் நல்ல ஒரு ரூம் எடுத்துறாரு. ரூம் எடுத்து வந்து அந்த ரூமில் தான் தங்குறேன். ஏன்னா போயிட்டு அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பொண்ணும் பையனும், அதாவது என்ன தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரோ இங்கே வந்து தங்கினா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பக்கம் தப்பாகவும் கேவலமாகவும் திங்க் பண்ணுவாங்க. அதனால் இவர் மனசாட்சிக்கு உட்பட சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை, நம்ம இந்த இடத்த விட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருமேகம் ஒரு பக்கம் சூழுதுங்க. அப்படியே சும்மா கருன்னு மழை இறங்குது ஒரு பக்கம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மழை அப்படியே சும்மா சலசலன்னு ஊற்றி குலுங்க போது. அந்த சமயத்தில் நமக்கு ஒரு பக்கம் மலையிலேருந்து ஓரத்துக்கு வீட்டுக்கு குட்டுன்னு ஓட போகிறோம். சரி இந்த மாதிரியான ஒரு பக்கம் பிரச்சனைகள் நடந்திருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களோ அவங்க வந்து பசி நாடுறாங்க. வெண்பாவுக்கு எதனா வாங்கி தரத்துக்கிட்ட காசு இல்லாமல் ஒரு பக்கம் விஜய் கையை பார்த்தா காசு இல்லை, அப்படியே சும்மா கூணி நின்று இருக்கா. அந்த சமயத்தில் நம்ம மல்லி அவங்க கழுத்தில் போயிருந்தால் தங்க செயினை எடுத்துன்னு போயிட்டு அடகு வச்சு அந்த காசு மூலிமா விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்போவும் இந்த மாதிரி நிற்கக்கூடாது, உங்களுக்கு எல்லாமே இருக்கும், நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காசு கையில் கொடுத்துட்றாங்க. இதை வாங்கி நம்ம விஜய் வாங்கிறதுக்கும் மனசு இல்லை, வேறு வழியும் இல்லை. அதை வாங்கி நம்ம வெண்பாவுக்கு பசியை ஆற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மாப்பிள்ளை கம்பெனியாக போகிறது வேஸ்ட்டு, நீங்கள் எப்படி திரும்ப பிஸ்னஸ் எப்படி க்ரோத் பண்ணணும், ஃபஸ்ட்டு கொட்டேஷன் எடுக்கணும், அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, லோன் எடுக்கலாம், லோன் அப்ளை பண்ணலாம், எல்லாமே நமக்கு தரத்துக்கு எல்லாம் முன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட ஆறுதலாக சொல்கிறாங்க. விஜய் போய் சரி லோன் கேட்கலான்னு சொல்லிட்டு கம்பெனியாக போகிறாங்க. விஜய் போகிற இடத்துல எல்லாமே பேங்க்கில் ஆல்ரெடி நம்ம ராஜேஸ்வரி போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என் தம்பி வருவான், அவனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தவளையும் கமிஷன் காசு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம விஜய் போகிற தவளையெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு வராரு. என்னடா அது, எங்கே போனாலும் நமக்கு ஒரு மரியாதையே இல்லையே, எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, கடவுளே எனக்கு இனிமேல் வெளிச்சமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்கும்போது வேறு எதனா நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. கண்டிப்பாக நல்லதுன்றது எந்த சமயத்தில் நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் எல்லாமே நல்லதாக கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை ஒரு பக்கம் வேண்டிக்கலாம். சரி இந்த பக்கமெல்லாம் ஒரு பக்கம் போயிடுங்க. மறுபக்கம் நம்ம பாபு இருக்கார்ல, அவரால் முடிஞ்ச மாதிரி ஒரு 6 லட்சம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் மாப்பிள்ள, நீங்கள் கல்யாணத்துக்கு எதுவும் வாங்கலை, இந்தாங்க 6 லட்சம்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த 6 லட்சத்தை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மாமா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. மறுபக்கம் அரவிந்த் அவரோட சேவிங்ஸ் 3 லட்சம் கொடுக்குறாரு. நம்ம
அன்னபூர்ணி இருக்காங்களா அவங்களோட சேவிங்ஸ் ஒரு 4 லட்சம் கொடுக்குறாங்க. பரவாயில்லையடா, இப்போதைக்கு ஒரு 15 லட்சம் சேர்ந்துருச்சு. இதை வச்சு நமக்கு கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோம்னா அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது ஆள் இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தாங்க. பல இடத்துல பல பேர் எப்படி ஏமாற்றலாம், எப்படி பிடுங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எண்ணத்தோட சுற்றின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நல்லவங்க கிடைச்சது விஜய்க்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். ராஜேஸ்வரி மாதிரி ஒரு கேடுகட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சரி, ஓகே, நடந்துச்சு, நல்ல விஷயமாவே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, விஜய் கம்பெனி எல்லாமே ரன் பண்ணி வின் பண்ணுவாரா, கொட்டேஷன் போட்டு கான்ட்ராக்டால் எடுப்பாரா, அதையும் எடுக்கூடாமல் அதையும் தடுக்கிறதுக்கு எதனா சதி திட்டம் செஞ்சு வச்சிருப்பாலாம் இந்த ரஞ்சிதம் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஓடுன்னு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லதுக்கே தாங்க. கடவுள் இருக்கான் குமார், எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே வார்த்தை போட்டு போனால் நல்லதே நடக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிக்கு மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.